கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனிமையல்ல இனி அனிமையல்ல, தனிமையல்ல இனி தனிமையல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். தனிமையல்ல இனி தனிமையல்ல, தனிமையல்ல நீ தனிமையல்ல, தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கின்ற தேவனாக ஆதரித்த தெய்வம் அவர். தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கின்ற தேவனாக ஆதரித்த தெய்வம் அவர். தனிமையில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், தனிமையில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நிச்சயமாய் உன்னை கைவிடவே மாட்டார், நிச்சயமாய் உன்னை கைவிடவே மாட்டார். தனிமையல்ல இனி தனிமையல்ல, தனிமையல்ல இனி தனிமையல்ல, தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். தனிமையல்ல இனி தனிமையல்ல, தனிமையல்ல இனி தனிமையல்ல, தனிமையல்ல இனி தனிமையல்ல, தனிமையல்ல இனி தனிமையல்ல. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தனிமையிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நாங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாக இருந்த நேரங்களிலெல்லாம் எங்களை தேடி வந்து எங்களுடைய தனிமையை போக்கி எங்களை ஆதரிக்கிற நல்ல தெய்வம் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் தனித்து விடப்பட்ட போதும் எங்களை தேடி வருகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு நன்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருந்தால் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று, அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நாம் இப்பொழுது அக்கறைக்கு புறப்படுவோம், வாருங்கள் என்று சொல்லி சீசர்களை ஆண்டவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார். படகுல ஏறி அந்த கதரேனருடைய நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகும்போது பயங்கரமான ஒரு காற்று, ஒரு புயல், ஒரு போராட்டம், அங்கே படகு நிரம்பத்தக்கதாக அலைகளெல்லாம் வந்து அந்த படகுலெல்லாம் மோதி கப்பலினுடைய பகுதிகளை உடைத்து போடும் விதத்தில் பயங்கரமாக சீறி எழும்புகிற சம்பவம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்குறீங்க. இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதரேனருடைய அந்த தேசத்திற்கு போகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு புயலும் போராட்டங்களும் இவ்வளவு தடைகளையும் தாண்டி அந்த கதரேனருடைய நாட்டுக்கு ஏன் போனார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஆண்டவர் பெரிய ஊழியத்தெல்லாம் அல்லது நிறைய மக்களெல்லாம் சுகமாக்கவோ நிறைய அற்புத அடையாளங்களை செய்வதற்கெல்லாம் அங்கே போகலை. இயேசு அங்கே ஒரே ஒரு மனுஷனுக்காக இத்தனை தடைகளை தாண்டி
அந்த பகுதிக்கு போனார். அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்தான் பாருங்க, அசுத்த ஆவியிலுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிர்பட்டு வந்தான் என்று வேதத்தில் நம்ம படித்து பார்க்க முடிகிறது. அவனை சங்கிலியினால் ஒருவனாலும் கட்டக்கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளையும் சங்கிலிகளையெல்லாம் கட்டியிருந்ததெல்லாம் முறித்து கொண்டு அவன் ஓடி போகிறவனாக இருந்தான். அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் அவனை குறித்து மிகவும் பயந்து போய் இருந்தார்கள். பாருங்கள், பல வருஷமாக அசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டு கிடந்த ஒரு மனுஷனை யாருமே கண்டுகொள்ளலை. எல்லாரும் அவனை விட்டு விலகி போனாங்க. எல்லாரும் அவனை கண்டு பயந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மனிதனை தேடி போய் அவனுக்குள்ளிருந்த அசுத்த ஆவிகளை துரத்தி, அவனுக்குள்ளிருந்த எல்லா பொல்லாத ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவனை பாதித்து அவன் கல்லறையிலே வஸ்திரம் கூட அணியாமல் அவன் கிடந்திருந்தானே, அந்த மனிதனை இயேசு சந்திச்சே அவனுக்குள்ளிருந்த ஆவிகளை துரத்தி அவனை சுகமாக்கி விட்டு நேராக கதிரேனருடைய தேசத்திலிருந்து திரும்பவும் அவர் வந்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து ஒரே ஒரு சத்தியத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலேயும் கூட ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு தனி மனிதன் மேலேயும் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது வயது முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும், வயதுக்கு குறைந்தவங்களாக இருக்கட்டும், வியாதிஸ்தர்களாக இருக்கட்டும், பிசாசினுடைய கட்டுகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட, எந்த சூழலில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனையும் நேசிக்கிறவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அண்டைக்கு வந்தால் உங்களை மிகவும் நேசித்து, உங்கள் மேலே மிகுந்த அன்பு செலுத்தி, உங்களை பாராட்டி, உங்களை நேசித்து, உங்களை அணைத்து கொண்டு, உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு தனியாகவே உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பலவீனர்களை புறக்கணிக்கிற ஒரு உலகம். இந்த உலகம் பணம் இல்லாதவங்களை, ஏழைகளை புறக்கணிக்கிற ஒரு உலகம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லா மனிதனையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் வந்தாலும் கூட அவன் மேலே கரிசனை கொள்ளுகிற நல்ல ஆண்டவர். எனவே இன்றைக்கு நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஏதோ ஒரு கட்டுகளில் விடுதலை இல்லாமல் வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை விசாரிப்பற்ற ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தேடி வருவார். அவருக்கு எவ்வளோ தடை வந்தாலும் தடைகளை தாண்டி வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனுஷனை சந்திப்பதற்கு தடைகளையெல்லாம் தாண்டி வந்து அவனை குணமாக்கி அவனுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குவார். நீங்கள் கட்டுகளில் இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? பிசாசுனுடைய கட்டில் இருந்தாலும் உங்களுடைய கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவர். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கூப்பிட்டு பாருங்க. அவரை தேடி பாருங்க. கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் நேசித்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்தில் தேடி வந்து ஆசீர்வதித்து சுகமாக்கி அற்புதம் செய்கிற உம்முடைய நல்ல அன்புக்காய் நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.